Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் 21 அண்ட் 28 அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. RRB JEக்கான நோட்டிபிகேஷன் 30 அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி RRB குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB NTPC 2025 JE 2025க்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த செலக்ஷன் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் விஜயதசமிக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கான ஆஃபர் மட்டும் அக்டோபர் 5ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு தான் அக்டோபர் 5ஆம் தேதி. சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் குரூப் டியோட ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சப்போஸ் நீங்க இன்னும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஆர் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செலக்ஷன் பேட்ச்ல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 daysல என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் பிளான்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். இதுக்கான டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock வந்து இதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். சண்டே வந்து செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். செகண்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து இருக்கும். ஸோ இந்த டேல பாத்தீங்கன்னா டே 1ல ஃபிகர் கம்ப்ளீஷன், டே 2ல வேதிக் மேக்ஸும் சிம்பிளிஃபிகேஷன், டே 3ல பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபிகர் கவுண்டிங், டே 4ல வந்து ரீசனிங்ல ஃபிகர் கவுண்டிங் எம்பெடட் ஃபிகர், டே 5ல நம்பர் சீரிஸ் டாபிக், டே 6ல வந்து கியூப்ஸ் அண்ட் டைஸ் டாபிக் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு 35 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 2026ல இதுக்கான NTPC எக்ஸாம் வந்து நடக்கும். சோ இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு டாப்பராவே உங்களால செலக்ட் ஆக முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். சோ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா மாடரேட்டான டாபிக்ஸ், அதுக்கப்புறமா அதிக டைம் எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் முடிக்கும் போது ஓரளவுக்கு ஒரு 6th வீக் 7th வீக் கிட்ட வரும்போது ஒரு 40 மார்க் கிட்ட நீங்க வந்து ரெடி ஆகிரலாம். அதுக்கப்புறம் 10th வீக் இல்ல ஒரு 14 வீக் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பா ஹோல் சிலபஸுமே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வந்துருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஜேஇயோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜேஇயோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து CBT 1, CBT 2 இருக்கும். CBT 1ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் தான் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுதான் சிலபஸ். அதே மாதிரி NTPC பொறுத்த வரைக்கும் நீங்க கிராஜுவேட் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது. அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணலாம். இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அண்டர் கிராஜுவேட் அதாவது 12th லெவல் எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஒரு பர்டனா இருக்காது. சோ படிக்க ஆரம்பிங்க. சோ அக்டோபர் 13ஆம் தேதி இப்ப நடந்து முடிஞ்ச NTPCக்கான CBT 2 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ரயில்வேல இருந்து அவங்களோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வேல எப்ப நோட்டிபிகேஷன் வரும், எப்ப எக்ஸாம் வருங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப ப்ராப்பரா ஒரு கேலண்டர் வந்து கொடுத்துடுறாங்க. அந்த கேலண்டர் படி அந்த வருஷத்துல என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணணுமோ அதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இமீடியட்டா அதுக்கான ரிசல்ட் வருது. 2 லெவல் இருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டா CBT 2க்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டும் வந்துருது. DV அண்ட் மெடிக்கலும் கொடுத்துறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ALPக்கு DV போயிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ALP ஷார்ட் லிஸ்ட் ஆகி CBT 1 முடிச்சு CBT 2 முடிச்சு CBAT முடிச்ச ஸ்டூடெண்ட் DVக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ALP 2025க்கு எல்லாரும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணியாச்சு. டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கும் ஆன்லைன் அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி NTPC பாருங்க CBT 1 முடிஞ்சிருச்சு. CBT 2 வந்து அக்டோபர் 13ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்த நோட்டிபிகேஷன் பாருங்க இந்த அக்டோபர் எண்ட்ல வரப்போகுது. அப்ப அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனும் வந்துகிட்டு இருக்கு. வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் வச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க உங்க சைட்ல இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது. ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், அது போக கம்ப்யூட்டர், இந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் ரயில்வேல உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்ப JE ALPக்கு மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். அந்த டெக்னிக்கலும் பாத்தீங்கன்னா CBT 2ல வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா இல்லனா ஒரு 80% வந்து நான் டெக்னிக்கல் தான் இருக்கும்.
நீங்க நான் டெக்னிக்கல் தரவா படிச்சிட்டீங்கனாலே ரயில்வேல எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ கரெக்டா படிங்க. நான் ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்த இதுக்கான எக்ஸாம் எப்போ வரும்னா 2026ல தான் எக்ஸாம் வரும். ஸோ 2026ல தானே எக்ஸாம் வரும். நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டைம்ல நம்மளால முடிக்க முடியாது. எந்த ஒரு எக்ஸாம்னாலும் ஒரு பிகினரா இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 4ல இருந்து 6 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியும், ஃபுல்லா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ கூடவே சேர்ந்து அப்படி படிச்சுட்டு வாங்க. நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. எக்ஸாம் டேட், அதாவது நோட்டிபிகேஷன் டேட், ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எல்லாமே ரயில்வேல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2026ல எஸ்எஸ்சி சைட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, சிஏபிஎஃப், அதே மாதிரி எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எஸ்எஸ்சில இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வரும். அதே ரயில்வேல பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். நீங்க எஸ்எஸ்சி படிச்சீங்க அப்படின்னா ரயில்வேக்குன்னு தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ எஸ்எஸ்சி, ரயில்வே ரெண்டுமே சேர்த்து படிங்க. ஓகே, இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். என்டிபிசினா என்டிபிசிக்கான தனி பேட்ச் கொடுத்துட்டு வீக்லி பிளான் கொடுத்துருப்போம். குரூப் டினா குரூப் டிக்கான தனி பேட்ச். இப்ப என்டிபிசில இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த 6 டேஸுக்கான பிளானை வந்து சாட்டர்டேக்குள்ள முடிக்க முடியும். ஓகேவா? சோ கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ண ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்டிபிசி, குரூப் டி, எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும், நவம்பர் 17ல எக்ஸாம் வரப்போது, குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபரும் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இம்மீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஓகேவா? சோ இதுலயே உங்களுக்கு வீக்லி பிளான் கொடுத்துருவோம். ஃபுல் எக்ஸாமோட சிலபஸும் கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரெக்கார்டர் கிளாஸஸ் எந்த டைம்னாலும் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீக்லி டெஸ்ட் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? சோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இதுல கொடுத்துருப்போம். உங்க கையில ஒரு மொபைல் போன் ஆர் லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி என்டிபிசி சிபிடி 2க்கான சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னும் சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணல அப்படின்னா எப்படி செக் பண்றதுங்கிறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிருங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock பாத்தீங்கன்னா என்டிபிசி சிபிடி 2க்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சோ சிபிடி 2 எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம ஆப்ல போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து இன்னும் 2 daysல க்ளோஸ் ஆகிரும். அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அந்த டெஸ்டையும் அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ மற்ற நாட்கள்ல பே பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.